அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினுடைய கிருபையினால் ரஜபு பிறை 27 மிஹ்ராஜுடைய இரவை நாம் அடைய போகின்றோம். இந்த மிஹ்ராஜுடைய இரவு யாருக்கான இரவு என்றால், யாரெல்லாம் அல்லாஹ்விடத்தில் துஆக்கள் கேட்டு நீண்ட நாட்களாக அல்லாஹ்ட்ட துஆ கேட்டு அவர்களுடைய துஆக்கள் கபூலாக்கப்படாமல் இருந்தார்களோ, இன்னும் துஆ கேட்டு கேட்டு நிராசை அடைந்தவர்களுக்கான ஒரு இரவு தான் இன்றைய ஒரு இரவு. இந்த ஒரு இரவை தயவு செய்து யாரும் தவற விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் இந்த ஒரு இரவில் நபி அவர்கள் கூறிய ஒரு அமல் ஒன்று இருக்கின்றது. அந்த ஒரு அமலை யார் செய்கிறாரோ அவர் என்ன துஆ கேட்டாலும், எதை அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும், எவ்வளவு பெரிய தேவையை அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும் அல்லாஹ் தாலா அவரினுடைய தேவையை உடனடியாக நிறைவேற்றி தருகிறான். இன்னும் அவரினுடைய துஆவை உடனடியாக அங்கீகரித்து தருகிறான். அப்படிப்பட்ட அந்த ஒரு அமல் என்ன அப்படின்னா, நபி அவர்கள் கூறியதாக ஹசரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக கிதாப் பைஹக்கி என்ற ஒரு கிதாபில் இந்த ஒரு ஹதீஸ் பதிவிடப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த ஒரு ஹதீஸை நல்ல தெளிவாக கேளுங்க. ரஜபு மாதத்தில் ஒரு இரவு இருக்கின்றது. அந்த இரவு யார் நல்ல அமல் செய்கிறாங்களோ, யார் ஏதாவது ஒரு அமல் செய்கிறாங்களோ, ஏதாவது தொழுகிறாங்களோ, அவர்கள் 100 வருடம் அமல் செய்ததை போன்ற நன்மையை அவருக்கு அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க. பிறகு அந்த ஹதீஸுக்கு பின்னாடியே பிறகு அவ்விரவில் யார் 12 ரகாயத் தொழுது, 12 ரகாயத், முதல் ரகாயத்தில் அல்ஹம்து சூரா ஓதி, இரண்டாவது ரகாயத்தில் இரண்டாவது அலம் சூராவிற்கு பிறகு லம் சூரா துணை சூரா ஓதி, இது போன்று யார் 12 ரகாயத் ஒரு தேவையை நியத்து வைத்து தொழுது முடித்து விட்டு இஸ்திக்ஃபார் ஒரு 100 முறை ஓதிமுட்டு சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் என்ற இந்த ஒரு திக்ரை 100 முறை ஓதிட்டு நபி அவர்களின் மீது 100 முறை ஸலவாத் ஓதி, அதற்கு அடுத்த நாள் யார் நோன்பு நோற்பார்களோ அவரினுடைய துஆக்கள் எதுவாக இருந்தாலும் அதை அல்லாஹ் மறுக்காமல் அங்கீகரித்து தருகிறான் என்று நபி அவர்கள் கூறிய ஒரு ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இந்த ஒரு நாள் எப்படிப்பட்ட நாள் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு அமல் எப்படிப்பட்ட ஒரு அமல். கண்ணியமானவர்களே, இந்த ஒரு நாள் வருடத்தில் ஒரு தடவை வரக்கூடிய நாள். இந்த நாளை தயவு செய்து யாரும் தவற விட்டுறாதீங்க. இந்த ஒரு அமலை செய்து நீங்கள் என்னெல்லாம் தேவை வச்சிருக்கீங்களோ, என்னெல்லாம் நினைச்சு வச்சிருக்கீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு நிறைவேற வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு வச்சிருக்கீங்களோ, அது எல்லாத்தையும் இந்த ஒரு அமலை செஞ்சுட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பாருங்க. நிச்சயமாக நீண்ட நாட்களாக நீங்கள் கேட்டும் கிடைக்காத ஒன்று இந்த ஒரு அமலின் காரணமாக, இன்றைய இரவின் மிஹ்ராஜுடைய இரவின் பரக்கத்தின் காரணமாக உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றது. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் இந்த ஒரு அமலை நாம் அனைவரும் செய்வோம். எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா, முதலாவது 12 ரகாயத் தொழுது கொள்ளுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு தேவையை நியத்து வச்சு நஃபில் தொழுக 12 ரகாயத் தொழுது கொள்ளுங்கள். 12 ரகாயத் தொழுது முடித்த பிறகு சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் என்ற இந்த ஒரு திக்ரை 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். மூன்றாவது இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்க. நான்காவது நபியின் மீது 100 முறை ஸலவாத் சொல்லுங்க. அஞ்சாவது மெஹராஜுடைய இரவு நோன்பு நோருங்க. நோன்பு நோத்துட்டு நோன்பு வச்சு முடிச்சுட்டு நீங்கள் மெஹராஜுடைய அடுத்த நாள் பாருங்க, நீங்கள் என்ன அல்லாஹ்ட்ட கேட்டீங்களோ அது உங்களுக்கு நிறைவேற்றி தரப்பட்டிருக்கும். கண்ணியமானவர்களே, நாம் அனைவரும் இந்த ஒரு நாளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வோம். இது ஒரு வாய்ப்பு. உதாரணத்திற்கு சொல்லுவாங்கல்ல, ஒரு வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது போன்று இந்த ஒரு வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. இந்த ஒரு வாய்ப்பை இன்னைக்கு விட்டோம் அப்படின்னா திரும்பவும் அடுத்த வருஷம்தான் நமக்கு கிடைக்கும்.
கண்ணியமானவர்களே, இந்த ஒரு வாய்ப்பை நாம் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு நம்மளுடைய ஹாஜத்துகள், நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு இந்த ஒரு அமலை செய்து நாம் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்துள்வானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல்